குட் ஈவினிங் டு மதுரை மீடியா. ரொம்ப மகிழ்ச்சி, நீண்ட இடைவெளிக்கு பின்னால் உங்களை சந்திக்கிறது. அடிக்கடி முதல்ல சந்திப்போம். இப்போ நாங்கள் கழக ஒருங்கிணைப்பு குழுன்னு ஏற்படுத்தி சில முக்கியமானவர்களை மதுரை மண்டலத்தில் சந்திக்க வேண்டியிருந்தது. அதற்காக வந்திருந்தேன். சில முக்கியமானவர்களை சந்தித்திருக்கிறேன். அவங்கெல்லாம் ஆர்வமாக இருக்காங்க. எல்லாரும் ஒன்றிணைய வேண்டும் என்பதிலே தெள்ள தெளிவாக கருத்தை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே இது போக போகத்தான் ஒன்று ஒன்றா வெளியில் வரும். தொண்டர்கள் கொதித்து போயிருக்கிறார்கள். இவ்வளவு அவ்வளவு கொதிப்பில் இல்லை. தொண்டர்கள் மிகவும் இது ஒருங்கிணைய வேண்டும் என்று பொதுமக்களும் தொண்டர்களும் மிக ஆர்வமாக எழுச்சியாக இருப்பதை மதுரை மாநகரில் அனைத்து இடங்களிலும் நான் சந்தித்தவர்களிடத்திலும் பொதுமக்களிடத்திலும் என்னால் காண முடிகிறது, பார்க்க முடிகிறது எங்களால். ஆகவே கட்சி நாளுக்கு நாள் மோசமான நிலையை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. ஏதாவது ஒரு ஒற்றுமை ஏற்பட்டு கழகம், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அம்மா அவர்களும் பரிணாம வளர்ச்சியில் வெற்றிகளை குவித்த இந்த மாபெரும் இயக்கம் மீண்டும் ஆட்சி கட்டிலுக்கு வர வேண்டும் என்பதிலே எல்லோருமே மிக ஆர்வமாக இருக்கிறார்கள். இந்த உண்மையான நிலைப்பாட்டிற்குத்தான் ஒரு பக்கம் அண்ணன் ஜேசிடி பிரபாகரன், அந்த மெட்ராஸ் மண்டலம், செங்கல்பட்டு, தாம்பரம், சென்னை அப்படியும், இன்னொரு பக்கம் அன்பு சகோதரர் கேசி பழனிசாமி, கோவை, கொங்குநாடு உள்ளிட்ட பகுதிகளிலும் நான் பிற இடங்களிலும் சென்று ஆர்கனைஸ் செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் இன்றைக்கி மீடியாவிலேருந்து சொல்லுவேன் ரொம்ப கிளியராக, தயவு செய்து நான் பெரிதும் மதிக்கின்ற சின்னம்மா அவர்களாகட்டும், சேர்த்து வைக்கிறேன்னா நடக்காது. எப்போங்கிறத கேள்விக்குறி. பல ஆண்டுகளாக இதுதான் சொல்லிகிட்டு இருக்காங்க அவங்க. நான் சேர்த்து வைக்கிறேன். சரி, எப்போ சேர்த்து வைக்கிறேன்? 7 இடங்களில் டெபாசிட் போயிடுச்சு நாடாம. அப்புறம் பார்த்தீங்கன்னா 12, 13 இடத்துல அண்ணாமலை கிண்டல் பண்ணுற அளவுக்கு 3வது இடத்துக்கு போயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஏற்பட்டிருக்கு. போக போக தோல்விகள் தொடர்ந்து. இப்போ என்னென்னா சதவீதம் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் பர்சன்டேஜ் ஒரே காமெடி. அது 20 இடத்துல நின்னப்போ எவ்வளவு வாக்குகள் பெற்றார்களோ அந்த சதவீதம் தான் சார் 34 இடத்துல நின்னப்பையும் வாங்கியிருக்காங்க. நான் உங்களுக்கு நீட்டாக சொல்கிறேன். கொஞ்சம் கூட அதிகமாக கம்மியாக வாங்கலை. ஆனால் இப்போ சதவீதம் நாங்கள் வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நான் கேட்குறேன், கொடி இருக்குது, சின்னம் இருக்குது, கட்சி இருக்குது, எங்கள்கிட்ட எல்லா தலைவர்களும் இருக்காங்க. நாங்கள் இவ்வளோ சதவீத வாக்குகளை வாங்கிட்டேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, அந்த வாக்குகள் எடுத்துகிட்டு போய் இவ்வளோ சதவீதம் வாங்கிட்டேன்னு சொல்லி நாடாளுமன்றத்தில் இப்படி காமிச்சா உள்ளே சீட்டு கொடுத்துருவாங்களா? மாநகராட்சி 0 ஆச்சு, அங்கே போய் காமிச்சா உள்ளே விட்டுருவாங்களா? மாநகராட்சியில், நகராட்சியில் விட்டுருவாங்களா? பேரூராட்சியில் விட்டுருவாங்களா? எல்லாம் 0வில் போயிருக்கு. இப்போது உள்ளாட்சி தேர்தல் வருது. ஆகவே நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், நீங்கள் இறங்குங்க, கீழே ஃபோன் பண்ணுங்க, ஓபிஎஸ் வாங்க, அவர் அண்ணனை கூப்பிடுங்க, இபிஎஸ்சியும் கூப்பிடுங்க வாங்க அப்படின்னு சொல்லி. நம்ம டிவி யூனிட் இருக்குது, லைவ் எல்லாம் மக்கள் பார்க்கட்டும். வாங்க, புகழேந்தி, நீங்கள் எல்லாம் யார் யார் பிரிந்திருக்கிறீர்களோ எல்லாம் வாங்க. அது யார் யார் அந்த முயற்சியிலே ஈடுபடாமலேயே நான் சேர்த்து வைக்கிறேன்னா என்னத்தை சேர்த்து வைக்கிறது? நான் எல்லா தியாகமும் பண்ண தயார்னு ஓபிஎஸ் அண்ணன் சொல்கிறாரு. அவர் மேலே மிகவும் மரியாதையாக இன்றும் நான் பேசி கொண்டிருக்கிறேன். நான் அவர்கிட்ட என்ன சொல்கிறேன், யார் சின்னம்மான்றவங்க போங்க, போயஸ் தோட்டத்துக்கு வரமா உங்களை பார்க்குறதுக்குன்னு போங்க, ஒரு 10 நிமிஷம் உட்காந்து பேசுங்க. அதுக்கு முன்னாடி பழனிசாமியை கூப்பிடுங்க. நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ளட்டும் யார் இதுக்கு ஒத்துழைப்பிற்கு வரவில்லை, ஏமாற்றுகிறார்கள், இந்த நாடகத்தை யார் ஆடிக்கொண்டு. அவர் ரொம்ப நீட்டாக பழனிசாமி சொல்லிட்டார், முடியாது, சேர்க்க முடியாதுன்னு. ஆனால் மற்றவங்க சேர்ந்து பழனிசாமிக்கு அந்த நிலைமையை எடுத்து காட்டுகின்ற பொழுது தான் பழனிசாமிக்கும் புத்தி வரும். அது வரைக்கும் பழனிசாமிக்கு வராது. நான் இந்த மதுரை மண்ணில் அமர்ந்திருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச தலைவர் யாருன்னா செல்லூர் ராஜு. எனக்கு இன்னும் ஐயோ நோ எனி அப்ஜெக்ஷன். என்னென்னு கேட்டிங்கன்னா, ரோடாக போனோம், வேர்வை சிந்த ஓட்டு கேட்டோம். நாங்கள் ஒரு இடமா 2 இடமா அலைஞ்சோம், இவ்வளவு கஷ்டப்பட்டோம், 3வது இடத்துக்கு போயிட்டோம். நாங்கள் என்ன புரட்சி தலைவர் எம்ஜிஆரா? நாங்கள் என்ன புரட்சி தலைவி அம்மாவா?
எங்களை பார்த்து ஓட்டு போடுறதுக்கு அப்படிங்கிற உண்மையை ஒத்துக்கொண்டார். அப்படின்னா அதை யார் இண்டிகேட் பண்ணுறாரு? தலைமையை பழனிசாமியை பார்த்து யாரும் ஓட்டு போட மாட்டாங்க, நீங்கள் தனிப்பட்ட செல்வாக்கு எந்த தலைவருக்கும் இல்லை என்று சொன்னது செல்லூர் ராஜு. ராத்திரியோட ராத்திரியே சரி பண்ணிட்டாங்க செல்லூர் ராஜு. அடுத்த நாள் காலையில் எழுச்சி 26லையும் பழனிசாமி தான் முதலமைச்சர், 31லையும் பழனிசாமி தான் முதலமைச்சர், 36லையும் பழனிசாமி தான் முதலமைச்சர். செய்யாதீங்க செல்லூர் ராஜு, வேண்டாம். நீங்கள் எல்லாம் அனுபவிச்சாச்சு. அமைச்சர் ஆகிட்டீங்க, மாவட்ட கழக செயலாளர் இருந்துட்டீங்க, பல பொறுப்புகள் இருந்திருக்கீங்க, சீனியராக இருந்திருக்கீங்க. நின்ன ஸ்டாண்டில் நில்லுங்க, வெளியில் வாங்க எல்லாரும் ஒன்றா சேரணும்னு சொல்லி. அடிமை சாசனம் நமக்கு தேவையில்லை என்பதை சொல்லிக் கொடுத்தவர் தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் அம்மா அவர்கள். ஆகவே அந்த ஒற்றுமைக்காக தொடர்ந்து பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் நான் குறிப்பிட்ட தலைவர்கள் ஒருவரை ஒருவர் சந்தித்து பேசவில்லை என்று சொன்னால் அது சாத்தியமாகாது. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஐ எம் பாயிண்டிங் அவுட். அனதர் நெக்ஸ்ட் மிஸ்டர் தொல் திருமாவளவன் தோழர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர், மிக அருமையான முயற்சியை கையில் எடுத்திருக்கிறார். நான் மனதார அவரை பாராட்டுகிறேன். மதுவிலக்கு, மதுவை ஒழிக்க வேண்டும், அதற்கு ஒரு மாநாடை நடத்த வேண்டும். கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு ஒரு பொதுநல நோக்கோடு அவர் சொல்லியிருக்காரு, கிளியர் பண்ணிட்டார். நேற்றையெல்லாம் அதிமுக கூப்பிட்ற மாதிரி டிவியிலலாம் போயிட்டு இருந்துச்சு. இல்லை, அவர் எல்லோரையும் அழைக்கிறோம், அரசியலுக்கு அப்பாற்பட்டு அழைக்கிறோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு. நிச்சயமாக அதிலெல்லாம் நாங்கள் எந்தவித யோசனையும் இல்லாமல் அவரோடு கலந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். அதில் மாற்று கருத்தே கிடையாது. மது ஒழிய வேண்டும். என்னுடைய சொந்த ஊர், பிறந்த ஊர் கள்ளக்குறிச்சி. அங்கே அவரும் வந்திருந்தார், 2 நாள் இருந்தார், நானும் அங்கே இருந்தேன். லேடிஸ் குடிச்சிட்டு ஆஸ்பத்திரியில் படுத்திருந்த காட்சி, ஹேண்டிகேப்டு, கால் போயிட்டுருக்கு, குடிச்சிட்டு அவருடைய கிட்னி போய் ஆஸ்பத்திரியில் படுத்திருந்த காட்சி, கிட்டத்தட்ட 67-70 பேர் இறந்து போன அந்த காட்சி, இதெல்லாம் மறக்க முடியாது. ஆகவே இப்படிப்பட்ட மது ஒழிய வேண்டும் என்பதற்காக அருமைக்குரிய அன்னார் தோழர் திருமாவளவன் எடுக்கும் முயற்சிக்கு எனது வாழ்த்துக்கள். அது மாபெரும் வெற்றியை பெற வேண்டும். அதில் இன்னொரு சின்ன கருத்து, அவரை போய் இதில் நான் இழுக்கலை, என்னுடைய சொந்த கருத்தை நான் சொல்கிறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, தந்தை பெரியார் அவர்கள் தன்னுடைய இயக்கத்தை, திராவிடர் கழகத்தை நிலைநிறுத்திய பொழுது இந்த மதுவிலக்கு, இந்த மதுவை ஒழிப்பதற்காக தன்னுடைய சொத்துக்களான தென்னை மரங்களை, ஆயிரக்கணக்கான தென்னை மரங்களை வெட்டி எறிந்தார் தந்தை பெரியார் அவர்கள். கல் ஒழியப்பட வேண்டும் என்பதற்காக போராட்டம் நடத்தினார். இவ்வளவும் பார்த்தோம். நான் என்ன கெஞ்சி கேட்டுக்கிறேன், திரைமறைவில் வேற போய்கிட்டு இருக்கு. சில அரசியல்வாதிகளுக்கு சாராய ஃபேக்ட்ரி இருக்குது, ஒயின் ஷாப் இருக்குது, லிக்கர் ஃபேக்ட்ரி இருக்குது. உங்களை கையெடுத்து வணங்குகிறேன். பொதுநல நோக்கோடு நல்ல பதவியில் அரசியலில் நீங்கள் இருப்பீர்களே ஆனால், மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைப்பீர்களே ஆனால், முதல்ல நீங்கள் அதை நடத்துறத மூடிடுங்க. நான் யாருன்னு பேர் சொல்ல விரும்பலை, எனக்கு தெரியும், பெரிய லிஸ்டே இருக்குது. யாராக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு மேபி எனி பார்ட், நீங்கள் முதல்ல அதை ஸ்டாப் பண்ணுங்கள். அந்த தொழில் வேண்டாம். மக்களை, மக்களுடைய சுக நலத்தை, அவர்கள் வாழ்வை பாதித்து சாகடிக்கின்ற அந்த சாராய ஃபேக்டரியை நடத்தாதீர்கள். இது அதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்க விஷயம். ஆகவே தொல் திருமாவளவன் அவர்கள், அன்பு சகோதரர் அண்ணர், இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு தான் இந்த போராட்டத்தை நாங்கள் கையில் எடுத்திருக்கிறோம், மாநாடு நடத்துகிறோம் என்கிறார். அதில் எல்லோரும் கலந்து கொள்ள தயாராக இருக்கிறோம். அதில் எந்த அரசியலும் இல்லை என்பதை அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். உதயநிதி சார் உட்பட அனைவரும் கடுமையான போராட்டங்கள் தொடர்ந்து எடப்பாடியை அனுப்புவதற்கு பல்வேறு முயற்சி பண்ணுறாங்க. மட்டும்தான் வீராப்பான பேச்சுக்கள் மட்டும்தான் முதலமைச்சர் மட்டும் எதிர்பார்க்க முடியுதே தவிர வெற்றிகள் எதுவுமே புரியல. கடுமையான பின்னடைவு தான் நீங்கள் சந்திச்சுட்டு இருக்கீங்களா? நீங்கள் எல்லாருமே ஒத்துக்கிறோம். நீங்கள் சொல்கிறது தான் நியாயம் கூட நான் ஒத்துக்கிறோம். பழனிசாமி எதுக்க முடியலன்னு ஒத்துக்கிறோம். நான் ஒருத்தர் தான் பொதுச் செயலாளராக ஏற்றுக்கூடாதுன்னு எலெக்ஷன் கமிஷன் லெட்டர் கொடுத்தேன். கடுமையாக போராடிட்டு இருக்கோம். அதில் அவர் வெற்றி பெறலை, இன்னும் பெண்டிங்கில் தான் இருக்குது எலெக்ஷன் கமிஷனில். ஏன் சார் தேர்தலில் வெற்றி பெறதில்லை? ஒரு கட்சி தொடர்ந்து தோற்குது சார். தோல்வியே பிரதானமாயிடுச்சு இந்த கட்சிக்கு. நாங்கள் தோற்றுட்டோம், விடுங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி ஒத்துக்கிறோம். இந்த கட்சி எப்போ வெற்றி பெறும்? பழனிசாமி மக்களிடத்தில் எப்போ வெற்றி பெறுவார்? ஏன் அது முடியல பழனிசாமியால்? பழனிசாமிகிட்ட நாங்கள் தோக்குறது, இந்த கட்சியில் இருக்க பழனிசாமிகிட்ட புகழேந்தி தோத்தார், புகழேந்திட்ட பழனிசாமி தோத்தார்ன்ற செய்தி அல்ல. எதிர்கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் மற்ற கட்சிகளோ பழனிசாமிகிட்ட தோக்குது அப்படின்னு சொன்னால் அதுதான் தலைமை. அந்த தலைமை இல்லையே.
இங்கே உள்கட்சியில் அடிச்சிட்டு இருக்கிறது தானே பிரச்சனையாக இருக்குது. நீங்கள் சொல்கிறது உண்மை தானே? இல்லை, நான் எம் நாட் டினிங். பட் அவரால் ஒரு இடத்துல கூட வெற்றி பெற முடியல சார். நாளை காலையில் பழனிசாமி ஈரோடு மாதிரி ஒரு பை எலெக்ஷனில் தோத்தார்ல, நாளை காலையில் ஜெயிச்சிட்டார்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் சொல்கிறது தான் நியாயமானது. அதில் நான் குறுக்கிட்டு பேச விரும்பலை. நான் நீங்கள் சொன்னதெல்லாம் கையில் எடுக்கிறேன். இங்கே பாருங்கள், எவ்வளோ வயிறறிஞ்சு உட்காந்துருக்கேன் சார். நான் அடிக்கடி பழனிசாமியே பிடிச்சி விடுறேன் அப்படிங்கிறதுக்கு பழனிசாமி ஒருத்தர் தான் இறங்கி வரமாட்டேன்றார் சார். என்ன சார் இருக்கு நாட்டில்? இறங்கி வந்து இந்த கட்சி நல்லா இருக்கணும்னு ஏன் சார் நினைக்க மாட்டேன்றாரு? செல்லூர் ராஜுக்கு இருக்கிறது ஏன் அவருக்கு இல்லை? நினச்சி பாருங்கள். இங்கே பாருங்கள் சார், எவ்வளோ வேதனையாக இருக்குன்னா, தமிழ் வளர்த்த மண் சார் இது. தமிழ் வளர்த்த மண் மதுரை மண். இங்கே பாருங்களேன், கலைஞர் நாணயத்தை இப்போது மத்திய அமைச்சரை கூட்டு வந்து வெளியிட்டார். இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் அவங்க அப்பா படத்தை திறக்கும் பொழுது துணை குடியரசுத் தலைவரை கூட்டு வந்தார் இல்லையா? அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த நாணயத்தை வெளியிடுறார். கலைஞர் கைப்பட இங்கே பாருங்கள், தமிழ் வெல்லும். இங்கே பெருசாகவே ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். தமிழ் வெல்லும். ரெண்டாவது, 18 ஆண்டு காலம் போராடி காங்கிரஸை வேரோடு பிடுங்கியிருந்து தன்னுடைய பேச்சாற்றலால் திராவிட முன்னேற்ற கழகத்தை, திராவிட இயக்கத்தை ஆட்சி கட்டியில் அமர்த்திய பேரறிஞர் அண்ணா அவர்கள். அவருடைய கையெழுத்து பாருங்கள், சி. அண்ணாதுரை என்று பாருங்கள் சார், நீங்களே பாருங்கள். என்னுடைய நண்பர் கேட்டார், இங்கே பாருங்கள் சார், இங்கே தமிழ் மாநாட்டை நடத்தியவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். தமிழ் பல்கலைக்கழகங்களை உருவாக்கி கொடுத்த ஒரு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அவருக்கு பின்னாலே தஞ்சை தரணியிலே அம்மா தமிழ் மாநாட்டை நடத்தினார்கள். பாரதிதாசன் பாடல்களையும், புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பாடல்களையும், மகாகவி பாரதியார் பாடல்களையும் சினிமாவிலே கொண்டு வந்து அழகு பார்த்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். தேமதுர தமிழோசையை உலகெல்லாம் பரவுதல் செய்தல் வேண்டும் என்று என்னுடைய தலைவன் தமிழுக்காக ஆற்றிய தொண்டுகளை இந்த நாடும் உலகமும் மறக்காது. இன்னைக்கு பல பேர் சொல்லுவான், எல்டிடி லீடர் பிரபாகரன் என்னுடைய தலைவர், அவர்தான் அண்ணன் அப்படின்னு சொல்லி. இல்லை, பிரபாகரனை வளர்த்து ஆளாக்கி பிரபாகரனை தமிழீழம் அடைவதற்கு உதவியவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். இஸ் த ஃபவுண்டர் ஆஃப் த தமிழ் எல்டிடின்னு சொல்லுவார். பிரபாகரன் காலிலே விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு தேவையானவர்களை பெற்று சென்றவர் பிரபாகரன். புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பாராட்டியவர் பிரபாகரன். அன்றைய தினம் உங்களுக்கு தெரியும். அப்படி தமிழ் ஈழம், தமிழ் மக்கள், உலகெல்லாம் இருக்கின்ற தமிழ் மக்கள் அன்பை பெற்றவர், தமிழுக்காக பாடுபட்டவர். தந்தை பெரியாரின் சுயமரியாதை எழுத்துக்களை அரசு எழுத்துக்களாக கொண்டு வந்தவர். அவருக்கு எதுங்க பாருங்க, இருங்க, அவசரப்படுறீங்க. அவருக்கு பாருங்க, எம்ஜி ராமச்சந்திரன் இருக்கு. யாரு முதலமைச்சர்? எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர். எப்படி சார் இதெல்லாம் வந்து ஏற்றுக்கிறது? சொல்லுங்க பார்ப்போம். அப்போ எதிர்கட்சியில் இருக்க கலைஞருக்கு தமிழில் இருக்கு, பேரறிஞர் அண்ணாவிற்கு தமிழில் இருக்கு. அப்போ என்ன சார் கழட்டிக்கிட்டு உட்காந்துருந்தானுங்க அவனுங்க? எவ்வளோ வேதனையாக இருக்கும் நினச்சி பாருங்க. நீங்கள் யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் நான் பாரதி. 39 வயசில் எல்லா மொழிகளையும் அலசி ஆராய்ந்து சொன்னான் பாரதி. எம்ஜிஆர் நிலைய பார்த்தீங்களா? எனக்கு ஞாபகம் இல்லை, எம்ஜிஆரை தெரியாது. எப்படி வளரும் கட்சி சொல்லுங்க பாப்போம். அப்புறம் எப்படி பேசாமல் இருக்கிறது? நான் சேர்த்து வைக்கிறதுக்காக இதை பேசாமல் விட்டால் நடக்கிற தவறுகளை கண்மூடி பார்த்து கொண்டு இருக்கின்ற அளவிற்கு நான் குருடன் அல்ல. டிசம்பர் கடும் குளிர் வரும். டிசம்பர் எங்களது தாயை இழந்த தினத்தை ஆதாரப்பூர்வமாக அறிவித்த டிசம்பர் 5ஆம் தேதி வரும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை இழந்த டிசம்பர் 24ஆம் தேதி வரும். உலகமெல்லாம் கிறித்துவ மக்கள் முதலிடத்திலே பைபிளை பெற்று வணங்குகின்ற கிறித்துவ மக்களுடைய கிறிஸ்மஸ் விழா வரும். 31 விலகும், புத்தாண்டு துவங்கி புத்தாண்டும் வரும். ஒற்றுமை வராது. இதை ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்காரு யார்? வைத்திலிங்கம். அவருடைய ஆதங்கம், அவருடைய வேகம் சொல்லிட்டு இருக்காரு. இது வரைக்கும் சார் நான் பார்த்தது தான் சொல்ல முடியும். என்னன்னா, உங்களை வச்சு நான் என்ன சொல்கிறேன், இவங்க 3 பேர் யாராவது ஒருத்தர் இறங்கி வரணுன்றேன். தட் இஸ் த கிரவுண்ட் லெவல். நீங்கள் இறங்கி வந்து வா பன்னீர்செல்வம் சின்னம்மாவோ, இல்லைம்மா நான் வந்துட்டுன்னு பன்னீர்செல்வம் ஓபிஎஸ் அண்ணனோ, இல்லை 2 பேரும் 3 பேரும் சேர்ந்து வாப்பா
எடப்பாடி பழனிசாமி அவர் கூப்பிட்டா தான் சார் நடக்கும். இப்போ கிரவுண்ட் லெவலில் போய் தொண்டர்களையும் மற்றவங்களையும் சந்திக்கிற நிலைமைக்கு நாங்கள் வந்துட்டோம் சார். சும்மாச்சும் உங்களை ஏமாத்துறதுக்கு நான் தயாராக இல்லை. இதுதான் சுச்சுவேஷன். இனிமேல் நாங்கள் சேர்த்து வைக்கிறோம் ஒன்றையிடுவோம் தியாகம் செய்கிறேன்னு சொன்னால் நம்பாதீங்க. நம்பவே தயவு செஞ்சு நம்பாதீங்க. இது ஏமாத்துற வேலை. இது ஒரு கட்சி ஐசியூக்கு போகிற நிலைமைக்கு வந்துருச்சு. இப்போ காப்பாற்றப்பட வேண்டும் சார். அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க சார். யார் முதல்ல என்ன சொன்னீங்க? முதல்ல அதாவது வந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் யாரும் ஊழல் சேர்க்காம முதலமைச்சர் ஆய்வாருன்றார். ஊழல் முதலமைச்சர். நான் ஒன்று ஞாபகம் பண்ணுறேன். அமித்ஷான்ற உள்துறை அமைச்சர்கிட்ட 5 ஸ்டார் ஹோட்டலில் உட்காந்துட்டு ஓபிஎஸ்சி இபிஎஸ்சி பேசுகிறப்போ அவர் சொல்கிறாரு, சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் படி அமித்ஷாஜி சொல்கிறாரு 65 சீட்டு தான் வரும், அதுக்கு மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க, எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு போங்க. இதே தான் சொன்னார் பழனிசாமி. என்னுடைய தலைமையில் ஆட்சியை பிடிப்போம், நிச்சயமாக 150 சீட்டுக்கு மேலே வருது, நான் வந்து யாரோடையும் சேர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னார். ஃபெயில்யூர் ஆயிடுச்சு. இப்போது 2026 இப்போ உள்ளாட்சி தேர்தல் வந்து டிசம்பர் 2026 வந்த பின்னாடி அப்புறமா இந்த கட்சி 2026 வரும். இங்கே ஒற்றுமையெல்லாம் 26 சீட்டு வருதா எனக்கு தெரியாது, ரொம்ப மோசமாக போகும். அப்புறம் என்ன சொல்லுவாங்க, 2031 வரும், நடுவில் நாடாளுமன்றம் வரும், ஜெயிச்சிருவோம், எல்லா கட்சிக்கும் டெபாசிட் போயிடும். ஒரு பக்கம் விஜய் உள்ளே வந்துட்டுருக்காரு. புது நிகழ்வுகள் புது வரவுகள் இடம்பெற்று போய் கொண்டிருக்கிறது. எப்படி நீங்கள் இதை வந்து ஏற்றுக்கிறது நம்புறது? யாருக்குமே அக்கறை இல்லைன்னா என்ன சார் இந்த நாட்டில் பெருசாக நடந்துடுச்சு, குடிமொழிக்கிடுச்சு, என்ன சார் பகை? அப்படி ஏன் சார் யாராவது மறந்து நல்ல மனசோடு வந்தால் நான் என்ன சொல்கிறேன், இந்த ஓப்பனாகவே உங்களுக்கு பதிவு பண்ணுறேன். இது வரைக்கும் நான் எங்கேயும் சொல்லாத கூட சொல்கிறேன். நான் என்னென்னா, எல்லோரும் உட்காந்து பேசுகிற இடத்துல எல்லோரும் சேர்ந்து பழனிசாமி தலைமை தான் வேணும், அவர் எல்லோரும் ஒத்து போகலாம்ப்பா அப்படின்னு ஒரு முடிவு பண்ணால், யூனோ எனி அப்ஜெக்ஷன், பழனிசாமி தலைமை இருக்கட்டுமே, இல்லை இவர் தான் தலைவர்னு சொல்லி ஒரு தலைவர் அவங்க தேர்ந்தெடுத்தாங்கன்னா அந்த தலைமை இருக்கட்டும். இறங்கியே வரமாட்டேன். எடுத்த மெயின் ப்ராப்ளம். ஏடிஎம்கேல தாக்கு பிடிச்சிக்கிட்டு மூச்சை பிடிச்சிக்கிட்டு நின்றுட்டுருக்காங்க சார். எங்கேயும் போகக்கூடாதுன்னு. நாளைக்கு அங்கே போக மாட்டாங்கன்னா அஷூரன்ஸ் என்னால் கொடுக்க முடியாது சார். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கட்சி வீக் ஆக நாளாக உடையுது சார். நாலு நிலைமையில் இருக்குது. திமுகவுக்கு அந்த நிலை கிடையாது. கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், திருமாவளவனுடைய இயக்கம், விடுதலை சிறுத்தைகள், மறுமலர்ச்சி திராவிட கழகம், அண்ணன் வைகோவோடது, அப்புறமா அங்கே இருக்க அந்த அமைப்புகள், அந்த இயக்கங்கள் எல்லாம் பாரதிய ஜனதா மதவாத கட்சின்ற ஒரே கொள்கையோடு நின்று போராடுகிறது. இந்த கொங்கு நாட்டினுடைய கட்சி, மற்ற கட்சிகள் இதை விட்டு போயிருந்தால் அவங்க கூட்டணி உடையாது, சிதறாது, நடக்காது, ஒன்றுமே நடக்காது. இங்கே என்ன இருக்குது, ஏடிஎம்கேக்கு ஒரே கூட்டணி தான். இங்கிருந்து துரத்தப்பட்ட கட்சி, ஏற்றுக்கொள்ள முடியாத கட்சியாக அவங்கள அலைய விட்டு, கேப்டனுடைய கட்சி வலிமை வாய்ந்த கட்சி, அந்த கட்சியை அலைய விட்டு அதுக்கு பின்னாடி வேறு வழி இல்லாமல் தேடி போய் இப்போது பிரேமலதா விஜயகாந்த் என்கின்ற அந்த கட்சி தலைவியை சந்தித்து இப்போது மறுபடியும் ஒற்றுமை ஏற்பட்டு அவங்க ஒற்றுமையாக இருக்காங்க. ஏன் இருக்காங்கன்றது நான் சொல்லிடுறேன். அண்ணன் வாசனுக்கு ஒரு சீட்டு தூக்கி கொடுத்தீங்க, அன்புமணி ராமதாஸுக்கு ஒரு சீட்டு ராஜ்யசபா சீட்டை கொடுத்தீங்க, அவருக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டை கொடுத்தீங்க. 5 வருஷத்துக்கு கேபி முனுசாமி வேஸ்ட் பண்ணார். இன்னொரு முஸ்லீம் நம்பர் இறந்து போயிட்டார். ஒரு 5-6 சீட் போயிடுச்சு சார், வீணாக போயிடுச்சு ராஜ்யசபா சீட்டு, கட்சிக்காரனுக்கு கிடைக்கல. ஆனால் அவங்க இப்போ ராஜ்யசபா சீட்டு கேட்டிருக்காங்க. அவங்க கேட்குறதுல நியாயம் இருக்குது. பக்கத்தில் இருக்க விருதுநகர் தொகுதியில் ஏற்றம் இறக்கம் 4000 லீடிங், 4000 லீடிங் கம்மி, 3000 லீடிங். விஜய் பிரபாகரன் அதிமுக அந்த நிலைமைக்கு போக முடியல. சௌமியா அன்புமணி ராமதாஸ் அந்த நிலைமைக்கு போகிறாங்க. இவங்களால முடியல. ஆகவே அவங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டுக்கு அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. கொடுக்க வேண்டியதான் நியாயமாக, கேப்டனுக்காக கொடுத்து தான் ஆகணும். நான் இன்னொரு கேள்வி கேட்டால் ரொம்ப ஒஸ்ட்டாக போய்ட்டு, நீங்கள் ஏடிஎம்கேலேருந்து கேட்குறீங்க, நான் உண்மையாக பேசுகிறேன், எனக்கு ஒன்றும் கிடையாது. இப்போ கடைசியாக கேப்டன் விஜயகாந்த் இறந்த அன்றைக்கி நான் ஸ்பாட்டில் இருந்தேன். நானும் ஓபிஎஸ் எல்லாம் இருந்தோம். இந்த வாக்குகள் இப்போ வாங்கின சதவீதம் சொல்கிறீங்களே, கேப்டன் விஜயகாந்த் இருந்தாலும் கேப்டன் விஜயகாந்த் விழுந்ததுன்னு நான் சொல்கிறேன். இப்போ என்ன பண்ணுவீங்க? இல்லைன்னு சொல்ல முடியும். பிரேமலதா விஜயகாந்த் இல்லைன்னு சொல்லுங்கள். இவர் ஆமாம் இல்லை எங்களுக்கு விழுந்த வாக்கு அவங்களுக்கு ஒன்றும் விடலைன்னு சொல்லுங்கள் பழனிசாமி. இவ்வளோ நேரம் உங்களுக்கு நான் அதை தான் பாடம் மாதிரி சொன்னேன். என்ன தெரியுமா, அன்பு நண்பன், இல்லை சகோதரருக்கு சொல்கிறேன் சார், 2 things. இவங்களில் பழனிசாமி முடியவே முடியாதுன்றார். நீங்கள் கரெக்டு, பழனிசாமி முடியவே முடியாதுன்றார். மீதி பேராவது ஒன்றா சேரணும், சேர்ந்து அந்த நடைமுறைக்கு வந்தால் தான். இப்போ நான் ஜேசிடி பிரபாகரன் கேசிபியெல்லாம் ஆரம்பித்து
மிஸ்டர் கஜேந்திரன் ஆனந்த் இப்படியெல்லாம் ஆரம்பித்து இதை ஸ்டார்ட் பண்ணி வந்துட்டோம். வந்த உடனே தான் இவங்க சேர்றேன்னு ஆரம்பித்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சேர்றேன். எப்போ சார் எப்போ சொல்லுங்கள், எப்போ? தட் இஸ் அ கொஸ்டின் மார்க். நீங்கள் இப்போ டூர் போகிறாங்க அவங்க சின்னம்மா, என்னத்துக்கு? இப்போ என்ன ஈவெண்ட்ஸு? வெளியில் அவங்க கூப்பிடுங்க எல்லாத்தையும். அது ஏன் வந்து அதை செய்ய மாட்டேங்கிறாங்க? அதுக்கு தான் இந்த ப்ரெஸ் மீட்டு. சார் செஞ்சி ராமச்சந்திரன் போயிடுவாரா இல்லை உங்களுடைய இது எப்படி சார் ஒரு இயக்கத்தில் புதிதாக வந்து விஜய் ஆரம்பித்திருக்கின்ற கட்சி, நான் மறைச்சி பேச விரும்பலை. தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இங்கே இருக்கின்ற திண்டுக்கல்லில் 73 பெருந்தலைவர் காமராஜர் இருந்த பொழுது மாயத்தேவர் வென்றார், சித்தன் தோற்றார். அதுபோன்ற ஒரு சரித்திரம் இனி நிகழவே நிகழாது. உடனடியாக 72லேருந்து 77 வரைக்கும் போராடி 77 ஆட்சி அமைத்தார். அந்த சரித்திரம் இனி திரும்பாது. புதுவையிலே ஆட்சி அமைச்சார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், அது மாபெரும் சகாப்தம். ஆனால் இப்போ உள்வரவாக வருகிறார் விஜய். அதனால் சாதாரணமாக இட போட முடியாதுங்க. ஏன்னா இளைஞர்கள் பட்டாலும் அவர் பின்னாலே இருக்கிறது. ஆகவே அரசியல் ஒரு புதியவர் பழம்பெரும் தலைவரை பற்றி சொல்லிகிட்டு இருக்கீங்க, அவர் போயிடுவார் அப்படின்னு சொல்லி. நான் அங்கே இளைஞர் பட்டாளத்தை பார்க்கிறேன். அவர் போட்டு என்ன இருக்குது? இப்போ போகிறன்னு முடிவு பண்ணார்னா யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆகவே அவரவர் விருப்பம் போவதும் விருப்பம். இல்லை அவருடைய தந்தையை சந்தித்தேன் சார். நான் திராவிடன் ஐடியாலஜி உள்ளவன். நான் வந்து பாரதிய ஜனதா கட்சியோட போய் அவங்கள்ட்ட ஜால்ரா அடித்து அவங்க பின்னாடி நிற்கணும், அந்த கட்சியை ஏற்றிக்கணும். நான் புகழேந்தி தயாராக நான் உங்கள்கிட்ட ஓப்பனாக உடைச்சிடறேன். பாரதிய ஜனதா கட்சி மேலே தனிப்பட்ட முறையில் வெறுப்பு இல்லை. நான் வந்த வழி தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், அம்மான்னு வந்துட்டோம். அந்த தலைவர்கள் காட்டிய வழியில் நான் தயாராக இல்லை. ஆகவே எந்த எண்ணமும் இல்லாமல் ஒரு நல்ல அடிப்படையில் எதையும் சம்பாதிக்கல சார். யாரும் என்னை பார்த்து ஒரே ஒரு மந்திரி இங்கே பாருங்க, உதயகுமார் இருக்கார், அன்பு நண்பர் செல்லூர் ராஜ் இருக்கார், இங்கே இருக்க மினிஸ்டர்ஸ் யார்ட்டையாவது புகழேந்தி ஒரு டிரான்ஸ்ஃபர் கொண்டு வந்து கொடுத்தான்னு சொல்லுங்கள். 5 வருஷத்தில் என்னுடைய சொத்துக்களை அம்மாவுக்கு பிணையாக கொடுத்தேன். 11 வருஷம் கேஸுக்கு நடந்தேன். யார் பின்னாடியும் போய் கை கட்டி நிற்கல. என்னுடைய நண்பர் இன்க்ளூடட் பழனிசாமி எந்த உதவியும் கேட்டு எப்பயும் போனதில்லை சார். ஆகவே நான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு மனம் திறந்து பதில் சொல்கிறேன். இந்த இயக்கம் காப்பாற்றப்பட வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு நிலைப்பாட்டுடன் தான் இன்றைய தினம் போராடி கொண்டிருக்கிறோம். அதில் ஏதாவது இவங்க கவுத்து எல்லாம் பண்ணி ஒன்றும் இல்லாமல் இந்த ஒற்றுமைக்கு வராமல் சேர்த்து வைக்கிறேன்னு ஒவ்வொருத்தரும் ஏமாற்றுவார்களே, ஆனால் பின்னர் ஒரு முடிவு எடுக்கப்படும், உங்களுக்கு சொல்லப்படும். அப்படியே 2026 எல்லாரும் ஒன்றா சேர்ந்து எங்களுடைய எண்ணப்படி எங்களுடைய முயற்சிப்படி அது வெற்றி பெறுமையானால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பெரிய சவாலாக போய் அமையும். இன்றைக்கி நான் சொல்கிறேன், அது நடக்கும். அது மாற்று கருத்தே கிடையாது. விஜய் எந்த அளவிற்கு தாக்கத்தை கொடுப்பார் ஒரு கேப்டனாக, விஜயகாந்தாக, அந்த அளவுக்கு வருவாரா, இன்னும் மேலே வருவாரான்றது மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு. ஆகவே நான் அதை அண்டர் எஸ்டிமேட்டும் பண்ணல வரேன். நான் அவர் இளைஞர்கள் அவருக்கு பின்னால் இருக்கிறது தெரியுது, நல்லா தெரியும். விஜய் இல்லை ஏடிஎம்கே சேர்ந்துருச்சுன்னா சேர்ந்துட்டா நெக்ஸ்ட் ஏடிஎம்கே ஒன்றாக இணைந்தால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அடுத்த ஆட்சி, மாற்று கருத்து அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஐ ஹவ் நோ எனி அப்ஜெக்ஷன். இட் இஸ் த பீப்புள் இன்ட்ரெஸ்டட். மாற்று வேணும்னு நினைக்கிறாங்க. ஒவ்வொரு 5 வருஷமும் மாறுதல் இருந்தது. அம்மா அதை விடலை, 10 வருஷம் உட்கார வச்சாங்க. இன்றைக்கும் அந்த மாறு சார், திமுக காரங்களே அதுதான் சார் விரும்புகிறாங்க. நாங்கள் போனால் நீங்கள் வாங்கன்றாங்க. வேறு நேஷனல் பார்ட்டி, தேசிய கட்சிகள் உள்ளே வருவதை திராவிட முன்னேற்ற கழகமே விரும்பவில்லை. அதான் உண்மை. ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ. இதுக்கு பழனிசாமியுடன் இருக்கின்ற முன்னாள் அமைச்சர்களோ இந்த நாணயம் விஷயத்திற்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். ஏமாற்றக்கூடாது. இந்த தவறு நடந்திருக்கு, இதை செட்டரைட் பண்ண முடியுமா? தமிழ் இந்த நாணயத்தில் திருப்பி எம்ஜி ராமச்சந்திரன் தமிழில் கொண்டு வர முடியுமான்னு ட்ரை பண்ணுங்க. அதுக்கு ட்ரை பண்ணுங்க, ஏமாற்றிட்டு போகாதீங்க. இது தலைவருக்கு செய்த துரோகமாக மாறிடும். தலைவர் எந்த காலத்திலும் தமிழோடு வாழ்ந்தவர். ஆகவே இந்த துரோகத்தை செய்ய வேண்டாம்.